வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ சொல்லுங்க. நான் விஜயலட்சுமி பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னை குரோம்பேட்ல இருந்து. ஓகே, யாருக்காக கேட்கணும்? எனக்கும் என் பொண்ணுக்கும் தாங்க. சொல்லுங்க, உங்களோட வயது? நான் 42. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இப்போ ஒரு சமீபமா வந்து ஒரு வருஷமா தான் எனக்கு கோல்டு எல்லாம் நல்ல ஜில் தண்ணிலே குளிப்போம், எதுவும் ஆகாது. ஆனா இப்போ ஒரு வருஷமா என்ன ஆகுதுன்னா, அந்த மார்னிங் காலையில வந்து ஒரு 3 மணி அப்படின்றப்போ ஒரு திடீர்னு ஒரு தும்பல் ஸ்டார்ட் ஆயிடும். கண்டினியூஸா ஒரு தும்பல் வந்து 10 தடவை 15 தடவை வர்றப்போ மூக்குல அப்படியே ஒழுக ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு வந்து படுத்த உடனே அப்புறம் தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒண்ணும் இருக்காது. சரி, எனக்கு தான் இருக்குன்னா இப்போ அது என் பொண்ணு இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 10 வயசு ஆகுது. அவளுக்கும் அதே மாதிரி 3 மணிக்கு 2 மணி டிஸ்டர்ப் ஆகுது. அவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு தும்பி அந்த மாதிரி ஆகுது. ஆனா விடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அதுடைய எதுவுமே இருக்காது. நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் நாகேஸ்வரி இருக்காங்க நம்ம கூட, சுவாச நோய்த்துறை மருத்துவர், அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லும் அறிகுறிகள் ஏர்லி மார்னிங் வர்றது, தும்பல் வர்றது, அலர்ஜி, ஆஸ்மா அதாவது ஏர்லி ஸ்டேஜ், அது மாதிரி தான் அந்த அறிகுறிகள் எப்போவுமே டயனல் வேரியேஷன் சொல்லுவோம். ஏர்லி மார்னிங்கில் வந்துடும், தும்பல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு வீசிங் இருக்கும். அப்புறம் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா காஃப், அதுக்கப்புறம் ஒரு சளியும் வரும். திரும்பி நைட்டில் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்னஸ் மாதிரி இருக்கும் செஸ்டில். இது மாதிரி வர்றதெல்லாம் ஒரு ஆஸ்மாவுடைய ஏர்லி அறிகுறி அல்லது வெறும் அலர்ஜியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இதுக்காக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அணுகி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. உங்கள் பிளட்டில் வந்து எவ்வளோ யூசினோஃபில்ஸ் இருக்குது, எக்ஸ்ரே நார்மலாக இருக்கா, ஒரு பிஎஃப்டி பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் ஆஸ்மா இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கும் வருது, உங்கள் பெண்ணுக்கும் வருது. ஸோ இதனால் நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஸ்மா இருந்ததுன்னா கொஞ்சம் காலம் நீங்கள் மருந்துகளை எடுப்பது நல்லதாக இருக்கும். ஓகே, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் நாகேஸ்வரி சொல்லியிருக்காங்க. இப்போ டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்க நம்ம கூட, தமிழ்ச்செல்வன் டாக்டர் இருக்காங்க. உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே அழகு மேலே அதிகமான அக்கறை இருக்குது. முக்கியமாக பிரசவத்துக்கு பிறகு வந்து இந்த டமி டக் அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா இது முழுதுமாக வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நீக்குமா, இல்லை இந்த சர்ஜரி எப்போ பண்ணிக்க நல்லது? எனக்கு சப்போஸ் ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு நான் பிளான் பண்ணுறேன், இது எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னெவிட்டபிள் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி. ஏன்னா ப்ரெக்னென்சி டயத்தில் வயிறு வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் டெலிவரி சடனாக அந்த வயிறு குறையும் பொழுது உள்ள மார்க்ஸ் தான் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ன்னு சொல்கிறது. ஸ்ட்ரையா கிராவிடோரம்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரெக்னென்சி டயத்திலேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இட் கண்டினியூஸ். அண்ட் அதை வந்து நீக்க முடியாது கண்டிப்பாக. பட் குழந்தை பேர் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நமக்கு நோ மோர் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற டயத்தில் யூஸ்வலாக ஆஃப்டர் 2 ப்ரெக்னென்சி இது அந்த அப்டாமினல் வால் வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இட் லுக்ஸ் மோர் ஆக்வர்ட். ஒரு மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, டாக்டர் ஈவன் நிறைய பேர் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டான்னு கேட்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தட் இஸ் பிகாஸ் அந்த எக்ஸஸ் ஸ்கின் அண்ட் ஃபேட் வந்து ஃபோல்ட் ஆகி அது வருது. ஸோ அதை வந்து டெஃபினட்டாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி முறையில் டம்மி டக்குன்னு சொல்கிறோம், அப்டாமினோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அதை வச்சு கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ பண்ணும்பொழுது ஜென்ரலாக நாங்கள் அந்த அம்பிளிக்கஸ்க்கு கீழே இருக்கிற அத்தனை ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தொப்பில் வந்து வேறு ஒரு அப்ராப்ரியேட் இடத்துல அது நாங்கள் மெஷர் பண்ணி அது கரெக்டான இடம் எதுவோ அந்த இடத்துல வி வில் கீப் இட் அப். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பிலோ த அம்பிளிக்கஸ் வில் கோ. ஓகே. பட் இதில் உள்ள ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, இது இட்ஸ் அ மேஜர் ப்ரொசீஜர்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டே வில் பி ஒரு மினிமம் ஒரு 5 to 6 days இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. அண்ட் ஸ்கார் வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கும். பட் இட் வில் பி ஹிடன், டோட்டலி ஹிடன். இட் வில் பி பிலோ தி பேண்டீஸ் லைன், தட் இஸ் வாட் வி எய்மிங். அண்ட் வெளியில் தெரியாது. ஓகே, அந்த ஸ்கார் வந்து வெளியில் தெரியாது. அதே நேரத்தில் ரிசல்ட் நல்லா இருக்கும். டம்மி வந்து ஃப்ளாட் டம்மி கிடைக்கும். ஓகே. நீங்கள் உங்களுடைய 2வது கேள்வி, சப்போஸ் யூ கண்டினியூ டு ஹாவ் another child after 1 year or 1.5, definitely it is not advisable. ஏன்னா
அந்த செகண்ட் ப்ரெக்னென்சி டயத்தில் எகெயின் இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரெச் பேக். ஸோ இது ஒரு இட்ஸ் அ எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர் அண்ட் எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு இது, நாட் ஓன்லி டு த பேஷண்ட், டு த என்டையர் ஃபேமிலி. ஒரு 10 நாள் 15 நாள் இது பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் அந்த செகண்ட் டெலிவரியும் முடிச்சுக்கிட்டு வர்றது பெட்டர். ஓகே. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறது, ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர், அதே சமயத்தில் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து அந்த டயத்திலேயே நம்ம அப்டாமினோபிளாஸ்டி பண்ணும்பொழுது நவடேஸ் வி கம்பைன் லைப்போசெக்ஷன் ஆல்சோ, ஸோ தட் தேவையில்லாத ஃபேட்டையும் வி கேன் ரிமூவ். ஓகே, தேவையில்லாத கொழுப்பையும் நீக்கலாம், ஒரு அழகான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களோட வரவேற்பறையிலிருந்தே நீங்கள் 0444969444 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். இது நேரலை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்கள் அத்தனையுமே தீர்த்துக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், 0444596944 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்மளோட நிகழ்ச்சியில் 6 டாக்டர்கள் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம கூட சீனியர் கார்டியாலஜிஸ்ட் இதய நோய் மருத்துவர் இருக்காங்க, இளங்கோவன் இருக்காங்க, டாக்டர் நாகேஸ்வரி இருக்காங்க, சுவாச நோய்த்துறை மருத்துவர், டாக்டர் நாகராஜன் இருக்காங்க, நரம்பியல் மருத்துவர், அதே மாதிரி டாக்டர் மோகன் சம்பத்குமார் நம்ம கூட இருக்காங்க, நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், பக்கத்தில் டாக்டர் சுகுமார் இருக்காங்க, இதய அறுவை சிகிச்சை நிபுணர், கூடவே தமிழ்ச்செல்வன் அவர்கள் இருக்காங்க, பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ நீங்கள் உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்கள் அத்தனையுமே 6 ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட உங்கள் வீட்டு வரவேற்பறையிலிருந்தே கேட்கலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மேம் குட் மார்னிங். என்னோட பேர் நதியாங்க, கோயம்புத்தூர்ல கூப்பிடுறேன். சொல்லுங்க மேம். உங்களோட சந்தேகம். என்னோட தாத்தாக்கு வந்து ஆஸ்மா ட்ரபிள் இருக்கு மேம். அவரோட வயது? அவருக்கு வந்து 75 நாள் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, என்னோட அப்பாக்கோ இல்ல பரம்பரையா வரும்னு சொல்றாங்க, என்னோட அப்பாக்கோ இல்ல தம்பிக்கோ அது வந்து கண்டினியூ ஆகுங்களா? நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் நாகேஸ்வரி இருக்காங்க, சுவாச நோய்த்துறை மருத்துவர். மேம் ஒரு நிமிஷங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. மேம் இப்போ என்னோட அப்பாக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சா அது போகாத மாதிரி ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்கு. தம்பிக்கும் அதே மாதிரி தான், மார்னிங் எந்திரிச்சா தும்மல் இருந்துட்டே இருக்கு கண்டினியூஸா. ஓகே, டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்மா என்பது ஒரு பரம்பரையாக வரக்கூடிய வியாதி தான். அதற்காக எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. உங்களுடைய இதில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆஸ்மா என்பது முதல்ல வந்து ஒரு வீஸு, மூச்சு விட முடியாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் லைட்டாக காஃப், ட்ரை காஃப் இருக்கும். ஆனால் சளியோடு சேர்ந்து வருது அப்படின்போது அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் ஆயிருக்குன்னு அர்த்தமாகுது. அதனால் மறுபடியும் உங்களுடைய தம்பி அல்லது சகோதரருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் வந்து அருகிலுள்ள மருத்துவமனையில் ஒரு டெஸ்ட் நீங்கள் முதல்ல பண்ணிக்கணும். பிளட் டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு அலர்ஜி அந்த இஸ்னோஃபில் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்ரே எடுக்கணும், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களோட நோயின் தன்மை ஒரு கிரேடிங் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மாத்திரை, இன்ஹேலர்ஸ் எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணணும், இது வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் என்ன கொடுக்கலாம், இதையெல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து படிப்படியாக இதை குறைக்கிறதுக்கும் கூட நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி பாரம்பரியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொன்ன அறிகுறிகள்லாம் தெரிஞ்சால் நீங்கள் ஒரு சோதனை பண்ணிக்கலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, சொல்லுங்க. ஜோசப் பேசுறேன், மதுரையிலிருந்து. ஓகே, சொல்லுங்க. யாருக்கா கேட்கணும்? எனக்காக தான் கேட்கணும். உங்களோட வயது? வயது 57. கேள்வி? 10 வருஷத்துக்கு முன்னால ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணேன் 2004ல. அந்த ஸ்டண்ட் வந்து 5 வருஷத்துக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னாங்க. 10 வருஷம் ஆச்சு, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்து இது ஏதாவது பிரச்சனை வருமா? ஓகே, டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்கள் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்குண்டான வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. ஆமாம். அதுக்குண்டான வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் இதய மருத்துவர் வந்து உங்களுக்கு ரத்தத்தின் உறையும் தன்மை குறையாமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னரில் மாத்திரை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
ஆமா கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க. நீங்கள் வந்து நடைமுறையில் டே டு டே லைஃப்பில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியுதுன்னு தெரியுது நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தா. இல்லைங்களா? ஆமாம் சார். அடுத்தது நீங்கள் வந்து அந்த ஸ்டென்ட்டு வந்து 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது வந்து அடைபட்டுடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் தொடர்ந்து மாத்திரைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல சீரான உணவு, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வைக்கப்பட்ட ஸ்டென்ட்டின் வழியாக இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டமானது இயல்பாக இருந்து கொண்டிருப்பதால் நீங்கள் வந்து இயல்பான நல்ல வாழ்க்கை முறை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஹெச் வந்து நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த இதய நிபுணரிடம் சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏதாவது நமக்கு சிரமம் இருந்தால் பற்றி வருத்தப்படலாமே ஒழிய உங்களுக்கு வந்து அந்த ஸ்டென்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். உங்களுக்கு மருத்துவம் அளித்த டாக்டர் சிறந்த முறையில் உங்களுக்கு மருத்துவம் செய்திருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து உங்கள் ஆரோக்கியம் குறித்த அக்கறை நான் பாராட்டியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு கால் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரொம்ப சந்தோஷமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் மட்டும் நீங்கள் போய் டாக்டர் பார்க்கலாம். உங்களோட மருந்துகளையும் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் அழகாக நீங்கள் அதே மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, உங்களோட பேரு? குருவம்மாள். பூவம்மாள். எங்க இருந்து கால் பண்றீங்க பூவம்மாள்? கடையத்துல இருந்து. கடையத்துல இருந்து. குருவம்மாள், உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களோட சந்தேகம் நீங்க கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம். தலையில வெந்நீர் ஊத்துற மாதிரி சூடா இருக்கு. காலு தொடைக்குள்ளேயும் வலிக்கு. ஓகே. முதுகுல பின் சேரும் வலிக்கு. கஷ்டமான விஷயம். ஓகே, இது எவ்வளவு நாளா இருக்கு? நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். நியூராலஜிஸ்ட் இருக்காரு நம்ம கூட, டாக்டர் நாகராஜன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப 2 வருஷத்துக்கு இருக்குது. 2 வருஷத்துக்கு இருக்கு. சரி, உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குதா? இல்ல. வேற ஏதாவது வியாதிகள் இருக்குதா? வேற ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் ஒரு லேடி டாக்டர் காமிச்சதுக்கு நரம்பு தளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு மாதவிடாய் நின்னு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சா, இல்ல மாதவிடாய் பட்டுக்கிட்டு இருக்கா? இப்போ 3 வருஷம் ஆக போகுது. சரி, உங்களுக்கு சக்கரை வியாதி இல்லாத பட்சத்தில் அது நரம்புகளை பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சமயம் மாதவிடாய் நின்ன பிறகு உடம்புல அங்கங்கே வலிகள், தலையில் எரிச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம் சொல்கிறது. நீங்கள் குழந்தைகள் நல்ல டாக்டர், லேடி டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. பார்த்து அதுக்கான ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் சம்டைம்ஸ் கொடுத்தா நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நரம்பியல் நபர்களையும் பார்த்துக்கோங்க. ஓகே, கைனகாலஜிஸ்ட், அதாவது நீங்கள் மகளிர் சிறப்பு மருத்துவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. சாகுல் ஹமீதுங்க என் பேரு. சொல்லுங்க. சாகுல் ஹமீதுங்க. ஷாகுல் ஹமீத். ஓகே, ஷாகுல் ஹமீத் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாகை மாவட்டம் பக்கத்துல வில்லேஜ்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு வயசு 66ங்க. உங்களோட சந்தேகம்? வந்து நான் வந்து 1.5 வருஷம் ஆச்சுங்க பைபாஸ் ஆபரேஷன் பண்ணி. நான் அடிக்க அங்க வந்து இந்த ஆபரேஷன் ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல கொஞ்சம் லேசா வலி இருந்துகிட்டு இருக்கு. ஒரு லெப்ட் ஹேண்ட பின்னால திருப்ப முடியலங்க, கொண்டு வர முடியல. இந்த கால்ல நரம்பு எடுத்த இடம் இருக்குல்ல, அதுல வந்து நடந்தாக்கா வீங்கிக்குதுங்க. ஓகே, நம்ம டாக்டர் சுகுமார் அவர்கள்கிட்ட கேட்கலாம். இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. டாக்டர் நீங்க சொல்லுங்க. இது நீங்கள் சொல்கிற சிம்டம்லாம் வந்து பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. பைபாஸ் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த கால் நரம்பு எடுத்ததுனால கொஞ்சம் வீக்கம் அப்பப்போ வரும். அதை பற்றி இன்னும் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு மார்பில் வலி இருக்கா? சொல்லுங்கள் சார். நடந்தா தான் வீக்கம் வருது. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட செக் பண்ணுறது பெட்டரு. ஏன்னா உள்ள மேலே இருக்க நரம்பு எடுத்துட்டாங்க, உள்ள நரம்பு அடப்பு இருக்கான்னு பார்க்கணும். உள்ள நரம்பு கெட்ட ரத்தம் எடுத்து போகிற நரம்பு அடப்பு இருந்தால் கால் வீக்கம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ டாப்லர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது என்னன்னு பார்த்துக்கலாம். அப்படி ஒன்றும் உள் நரம்பு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் காலில் அந்த எலஸ்ட்ரோக்லர் பேண்டேஜ் ஒன்று இருக்குது, அதை கட்டிட்டு நீங்கள் நடக்கலாம். ஒன்றும் நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது காரணமே நீங்கள் நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக இருக்கணும் தான். அதுக்காக நீங்கள் அந்த கால் வீக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நடக்காமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? சைக்கிள்லாம் ஓடுறாங்க நல்லா, பைக்கெல்லாம் ஓட்ட தெரியாது, அதனால சைக்கிள் ஓட்டுறேன். நீங்கள் சைக்கிள் தாராளமாக ஓட்டலாம், நோ ப்ராப்ளம்.
ஓகே, உங்களோட ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த பயம் நீங்கள் பயப்பட தேவையில்லை, அந்த வலி சரியாக போயிடும். அவர் சொன்ன மாதிரி ஒரு பேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வலி இருந்ததுன்னா டாக்டர் சொன்ன அந்த பரிசோதனை டாப்லர் டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆரோக்கியம்னு வரும்போது எல்லாருக்குமே அக்கறை இருக்கும், கூடவே சின்ன பயம் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட வீட்டு வரவேற்பறையில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் தீர்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 0444596944 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இது நேரலை. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன பயம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களுக்கு தீர்த்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட 6 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க SRM ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து. நம்ம நியூரோ சர்ஜன் கிட்ட கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. எல்லாருமே வந்து தலை வலிக்குது அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பெயின் கில்லர்ஸ் போட்டுப்பாங்க, வீட்டிலே இருந்துப்பாங்க. அடுத்து என்ன முயற்சி பண்ணணும், இவ்வளோ நாளாக தலைவலி இருக்கே அப்படிங்கிறது அது ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துப்பாங்க டாக்டர். பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தலைவலி கடைசியாக வந்தது மூளை கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் வலிப்பு நோய் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதுக்கான சிகிச்சை முறைகள், இதுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி வலி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தலைவலியை வச்சு நம்ம சாதாரணமாக பயப்பட வேண்டியதில்லை. தலைவலி நிறைய காரணங்கள் வரும். ஆனால் மூளையில் கட்டியில் இருக்க தலைவலி வரும்போது அந்த தலைவலியோடு உங்களுக்கு வாந்தி சேர்ந்து வரும். அந்த வாந்தி சாதாரணமாக நல்ல உணவு செரிக்காமல் இருந்தால் வர வாந்தி மாதிரி இருக்காது. தலைவலி வந்த உடனே எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அந்த வாந்தி வந்துடும். அந்த மாதிரி ப்ரொஜெக்டில் வாமிட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தலைவலி, வாந்தி, மயக்கம், இது கூட மூளை எந்த பகுதியில் கட்டி வந்திருக்கோ அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி உடம்புல வந்து நமக்கு மாற்றங்கள் தெரியும். ஒரு பக்கம் கை கால் பலவீனமாகலாம், பேச்சு தடுமாறலாம், நினைவாற்றல் இழந்து போகலாம், வலிப்பு நோய் வர சந்தர்ப்பம். தலைவலி, வாந்தி, வலிப்பு நோய் இது 3 இருந்தாக்க கட்டாயம் நம்ம வந்து மருத்துவ பரிசோதனை செய்து மூளையில் ஏதாவது இடத்துல கட்டி இருக்கா, ரத்த ஓட்டம் ஏதாவது அடப்பட்டிருக்கான்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். 3வது முக்கியமான காரியம் நம்ம வந்து தவற விடுவது, பார்வை தன்மை குறைஞ்சிட்டே வரும். இந்த மூளையில் ப்ரெஷர் அதிகமாகறதுனால இந்த கட்டி வளர வளர மூளைக்குள்ளே ப்ரெஷரும் அதிகமாகிட்டே போகும். அந்த சமயத்தில் பார்வை நரம்பு அழுத்தம் ஏற்படும் முதல்ல. அதனால் கண் மங்கி பார்வை குறைஞ்சிட்டே வரும். அதை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதனால் பார்வை மங்குறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பரிசோதனை செய்து மூளையில் ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்த்து எடுத்துடணும். இல்லைன்னா கண்ணு போயிடுச்சுன்னா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கண்ணு வராது. உயிரை காப்பாற்றலாம். இப்போ டாக்டர் சொன்ன அறிகுறிகள் இருந்ததுன்னா, அதாவது ஒரு சாதாரண தலைவலி பயப்பட தேவையில்லை, அதே மாதிரி ஒரு வாந்தியுடன் இருக்கக்கூடிய ஒரு தலைவலி இருந்ததுன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரை, ஒரு நரம்பியல் மருத்துவரை நீங்கள் பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க உங்களோட பேர். என்னோட பேரு கமருதீன், திருச்சியிலிருந்து பேசுறேன். ஓகே. எனக்கு வந்து அந்த அடிக்கடி செஸ்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கு. இந்த சொந்த குழிக்கு கீழே இருந்து கொஞ்சம் ஒரு 3-4 கொஞ்சம் தெளிவா, உங்களோட லைன் கிளியரா இல்ல. செஸ்ட் பெயின் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. போன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். சொந்த குழிக்கு கீழே, அதாவது செஸ்ட்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு கை விரிச்சு வைக்கிற அளவுக்கு அந்த செஸ்ட் அப்படியே சரௌண்டிங்கா ஃபுல்லாவே வலிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பவுமே அந்த பெயின் இருக்கு. கொஞ்சம் மூச்சு லேசா இழுத்தமாக உங்களுக்கு அப்படியே வலிக்குது, செஸ்ட் வலிக்குது. இது கொஞ்சம் நாளாவே இருந்துகிட்டே இருக்குது. என்ன இது கேஸ் சொல்றாங்க. ஓகே, உங்களோட வயது? என்ன வயசு? 55 ஆகுதுங்க. 55. நம்ம டாக்டர் இளங்கோவன் அவர்கள்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வயது 55 ஆகுதுன்னு சொல்றீங்க நண்பரே. அந்த வலியானது வந்து நெஞ்சுக்குழிக்கு கீழே வருதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து இது குறித்து ஏதாவது மருத்துவர்களோட ஆலோசனை பெற்றிருக்கீங்களா? இல்லை, போகலைங்க. ரைட்டு. உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் அல்லது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அல்லது வந்து ஹை கொலஸ்ட்ரால் இது மாதிரி வந்து நோய்க்குறிகள் இருந்து அதுக்கு ஏதாச்சும் மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இல்லை சார், 1 வீக் முன்னால் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணேன். யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் 2 பண்ணேன். அப்போ பிளட் டெஸ்ட்டில் வந்து
பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறது 192 வரைக்கும் இருக்கு. அதனால ஆயில் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிடாங்க. ரைட்டுங்க. அடுத்ததுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நெஞ்சு வலிக்கான உண்டானது வந்து நீங்கள் வந்து இதய மருத்துவர் அணுகி இதுக்கு உண்டான ஆய்வுகள் நீங்கள் செய்யணும். அதாவது வந்து நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸு, இது மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டு, இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துலலாம் இப்போ காரணிகள். திஸ் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் விச் ஆர் லைக்லி டு ப்ரொடியூஸ் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஆக நீங்கள் வந்து நாம் வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னாவே இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு நோய் இது மாதிரி வருவது வலிகள் இருக்குதா அப்படிங்கிறத முதல் வந்து நம்ம ஆய்வு செய்யணும். அது ஆய்வு செய்யணும்னா நம்ம அருகில் உள்ள இதய மருத்துவரை அணுகி அவரிடம் நமக்கு உண்டான நோய்த்தன்மையை சொல்லிடும்போது அவர் அதற்குண்டான ஆய்வுகளை செய்திடுவார். உதாரணமாக இசிஜி, எக்ஸ்ரே, எக்கோ ஆகிய பரிசோதனைகள் செய்து அதில் மற்றும் ட்ரெட்மில் ஓடக்கூடிய நடைப்பயிற்சி இவை செய்து அவற்றில் ஏதாவது மாற்றங்கள் இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதால் மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த இதய மருத்துவர் மேற்கொண்டு ஆய்வான தட் இஸ் கொரோனரி ஆஞ்சியோகிராம் என சொல்லப்படுகின்ற இதயத்திற்கு செல்லக்கூடிகின்ற இரத்த ஓட்டத்தில் அடைப்பு இருக்கிறதா என்கின்ற ஆய்வினை செய்து பார்த்து அதில் அடைப்பு இருந்தால் அதற்குண்டான வழிமுறைகள் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்ட் என்று சொல்லும் வழிமுறைகள், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதய மருத்துவரால் செய்யப்படும். ஓகே, இப்போ நல்ல விளக்கமான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க டாக்டர். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு வலி இருக்குங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவ நிபுணரை பார்த்து அதுக்கான பரிசோதனைகள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் டாக்டர்ஸ் தீர்த்து வச்சுட்டே இருக்காங்க. வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் மேடம். சொல்லுங்க. உங்களோட பேர்? வயசு 35. என்ன சந்தேகம்? எங்க இருந்து கால் பண்றீங்க? பேரையூர்ல இருந்து, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, என்ன சந்தேகம்? எனக்கு வந்து நைட்டும் நல்லா தூங்குறேன். காலையில எந்திரிக்கும் போது பார்த்தா திடீர்னு கால் இடுப்புக்கு கீழே கை கட்டலாம் விளங்காத மாதிரி இருக்கு. சுற்றவா எந்திரிக்க முடியாம போகுது. அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு 3 வருஷமா இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு சொல்லுது. நான் அதுக்கு நிறைய செக்அப் இது அதெல்லாம் பண்ணேன். எனக்கு பொட்கோலர் அப்படின்னு 2 டானிக்கு மாற்றி கொடுத்திருக்காங்க. அதான் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே, நம்ம நரம்பியல் மருத்துவர் இருக்காங்க நம்ம கூட, நாகராஜன் அவர்கள். அவங்க கிட்ட பேசலாம். டாக்டர் நீங்க சொல்லுங்க. உங்கள் கேள்வி இன்னும் எனக்கு சரியாக புரியலைங்க. நீங்கள் காலையில் முழிச்ச பிறகு உங்கள் கை கால் ஆட்ட முடியாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படி பேரலைஸ் ஆன மாதிரி இருக்கிறீங்களா? 2 நிமிஷம் இல்லை சார். அதாவது வந்து எனக்கு ஒரு நல்லா படுத்துடுறேன். காலையில் எந்திரிக்கும் போது திடீர்னு பார்த்தா கை கால் இடுப்புக்கு கீழே ஃபர்ஸ்ட் விளங்காம போகுது. அசைக்கவே முடியல. 3 நாள் 4 நாளைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. 3 நாள் 4 நாளைக்கா? ஆமாங்க சார். 2 காலுமே அசைக்க முடியாம போயிடுதா? ஆமா, கால் அசைக்க முடியாம போகுது சார். அப்படியே எதுவுமே யூரின் போக முடியல, ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு கால் கையில மதப்பு எதுவும் இருக்குதா? இல்ல, அந்த உணர்ச்சி எல்லாம் இருக்கு. வந்து அந்த அசைக்க மட்டும் கால் எடுத்து வைக்க முடியல, அப்படி ப்ராப்ளம். யூரின் போறதுல கண்ட்ரோல் இருக்குதா? கண்ட்ரோல் இல்லையா உங்களுக்கு? இருக்கு சார். யூரின்லாம் நல்லா போகுது சார். கையும் சேர்ந்து அஃபெக்ட் ஆயிருக்கா? கால் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கா? கை வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் ஆகுது. ஆனா கால் தான் அடிக்கடி வந்து எனக்கு ப்ராப்ளம் வருது. நீங்க நரம்பியல் மருத்துவரை தான் பார்க்கணும் நீங்க மெயினா. பார்த்தேன் சார். எனக்கு பொட்கோலரும் டயாமேக்ஸ் ஒரு மாத்திரை கொடுத்தா தான் 3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் கிடைக்கல சார். ஏதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருக்கிறீங்களா? ஆமா சார், ஸ்கேன் எடுத்தேன். நார்மல்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ ரீசெண்டா மதுரையில போய் அந்த கரண்ட் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வந்தேன் சார். அது பிரெயின் ஸ்கேனா இல்ல சர்வைக்கல் ஸ்பைன்? சார் எடுத்தாங்க. எம்ஆர்ஐ பிரெயின் தான் எடுத்தாங்க. நீங்க இந்த ஸ்பைன் ஸ்கேன் இருக்குது, ஹோல் ஸ்பைன் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் சொல்ல முடியுங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்டோடத்தில் ஒரு சிறிய கட்டினால் அழுத்தம் உண்டாயிருக்கலாம், இல்லை ரத்த போக்கு குறைவாக இருக்கலாம். அதனால உங்களுக்கு 4 நாள் கால் கை மரத்து போன மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரத்த ஓட்டம் கம்மியாகி கொஞ்சம் நேரம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால இந்த ஏவியம்னு சொல்கிறது ஆர்ட்ரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன் ஸ்பைனல் கார்டில் இருந்தாலும் இந்த மாதிரி விட்டு சிம்டம்ஸ்கள் வந்து போகும். அதனால் நீங்கள் வந்து ஹோல் ஸ்பைன் எடுக்கிறது தான் சரியான வழி. நரம்பியல் மருத்துவர் நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவரை நீங்கள் அணுகி பார்க்குறது நல்லது. ஓகே, நரம்பியல் மருத்துவர் இல்லை நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவரை நீங்கள் அணுகி பார்த்துட்டு முக்கியமாக வந்து இந்த ஹோல் ஸ்பைன் டெஸ்ட் நீங்கள் எடுத்து ஒரு வாட்டி பார்க்குறது நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, சொல்லுங்க.
ஹலோ, நாங்க கேரளால இருந்து ஆயிஷா பேசுறேங்க. சொல்லுங்க ஆயிஷா, யாருக்காக கேட்கணும்? 52 வயசு ஆகுதுங்க எனக்கு. எங்க குடும்பத்துல ஃபேமிலில எல்லாருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால எங்களுக்கு அது பாரம்பரியமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்காங்க. ஓகே, நம்ம கேட்கலாம் டாக்டர். ஆயிஷா அவர்களே, நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சிறந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது உங்கள் குடும்பத்திலேயே பாரம்பரியத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் வழியாக எல்லாருக்குமே வந்து இந்த வந்து மாரடைப்பு நோய் வருதுன்னு சொல்கிறீங்க. அதாவது மாரடைப்பு நோய்ங்கிறது வந்து மரபு வழியாக வரக்கூடிய ஒரு நோய் தாங்க. ஸோ அந்த மாரடைப்பு நோய் வரக்கூடிய வந்திருக்குது நீங்கள் தெளிவாக சொல்கிறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் இள வயதினர் 30 வயதிற்கு மேற்பட்டு யார் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நாம் மாரடைப்பு நோய் வருவதற்குண்டான காரணிகள் இருக்கிறதா அப்படி என்பதை நாம் இதய மருத்துவரிடம் அணுகி ஒவ்வொருத்தரும் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ரெண்டாவது, அந்த காரணிகள் என்று சொன்னேன் அல்லவா, அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி போன்ற காரணங்கள் இருந்தால் அதற்குண்டான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, இதய மருத்துவர் ஆய்வு செய்து மேற்கொண்டு சில பரிசோதனைகள் எக்கோ, ஆஞ்சியோபிளாஸ்டி ஏற்கனவே சொன்னது போல அந்த பரிசோதனைகள் செய்து அவற்றில் ஏதாவது குறைகள் இருந்தால் தக்க வைத்தியம், அதாவது இதய இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அதற்குரிய ஆஞ்சியோபிளாஸ்டி ஆர் ஸ்டென்ட் என்கின்ற முறையில் வைத்தியம் செய்து கொள்ளலாம். அல்லது அதையும் மீறி 2-3 இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்படாத நேரத்தில் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மூலம் CABG என்று சொல்லப்படுகின்ற சர்ஜரி மூலமும் நாம் வைத்தியம் செய்து நம்ம நோயை சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஆக சிறந்த முறையில் மருத்துவரை அணுகி நம்ம குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் 30 வயது மேற்பட்ட அனைவருக்கும் ஆய்வு செய்திடல் மிக மிக நல்லது. ஓகே டாக்டர், நல்ல விளக்கமான பதில் சொல்லியிருக்காங்க. பரிசோதனை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டென்ட், ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமாக சரி பண்ணலாம். அதையும் தாண்டி கொழுப்பு அடைப்புகள் நிறைய இருந்தது அப்படின்னா இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம கூட டாக்டர் சுகுமார் இருக்காங்களே, அந்த மாதிரி இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள் நிகழ்ச்சியில் 6 துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர்கள் உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே தீர்த்து வச்சாங்க. இதே மாதிரி தினம் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களோட வரவேற்பறையில இருந்தே உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையும் தீர்த்து வைக்க பல்வேறு துறையிலிருந்து டாக்டர்ஸ் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்க போறாங்க. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.